ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தி டியூட்டோரியல். இந்த டியூட்டோரியல் நம்ம பார்க்க போகிறது வந்து கலர் ஸ்பேஸை பற்றி தான். கலர்னால் நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஈஸியாக இல்லையா? நம்ம கலர் மாடிஃபை யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க் ஸ்பேஸை பற்றி தான் நம்ம இந்த இதில் பேச போகிறோம். ஸோ இது ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் கலர்ன்ற ஒர்க் ஸ்பேஸில் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இது கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் டென்ஷனாக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒர்க் ஸ்பேஸில் போய் கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இதில் ஒரே ஒரு வீடியோ தான், எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது மாத்திரம் தான் ஜஸ்ட் காட்ட போகிறேன். இது ஒரு பேசிக்கல் டியூட்டோரியலும் கூட. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா லுமெட்ரி கலர்னு இருக்கும், இல்லை ஆட் லுமெட்ரி கலர் எஃபெக்ட். பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், லுமெட்ரி கலர் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோவை ஜஸ்ட் ப்ளே பண்ண போகிறேன் நான் இப்போ. ஓகே, இதோட டெம்பரேச்சர் கொஞ்சம் மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போய் டெம்பரேச்சர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு வார்ம் ஆயிரும், இந்த சைடு போனீங்கன்னா கோல்டு ஆயிரும். சரி, ஓகே, ஜஸ்ட் ரீசெட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ரீசெட் பண்ணிடுறேன். டிண்ட்டை உங்களோட இஷ்டம் போல் டிண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்போஷர் இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸு, அப்புறம் வந்து ஷேடோஸ், வைட்ஸ், இதெல்லாம் வந்து லுமெட்ரி கலர் கீழே போனீங்கன்னா அதுக்கப்புறம் பேசிக் கரெக்ஷன் கீழே இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்புட் லட் அப்படின்னு சொல்லுவாங்க. லட் அப்படின்னா என்னென்னா லுக்கப் டேபிள். இது ஒரு கலர் ஃபார்மேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் தேவை அப்படின்றத மாற்றிக்கலாம். இன்கேஸ் உங்களோட ஹார்ட் டிஸ்கில் வந்து எல்யூடி, ஃப்ரீ எல்யூடி அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட லட் டேபிள் கிடைக்கும். அது கூட டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் எதுவும் யூஸ் பண்ணல. அடுத்தது வந்து க்ரியேட்டிவ்க்குள்ளே போயிடுறேன். க்ரியேட்டிவ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட நிறைய லட் இருக்குது ஃப்ரெண்ட். இது இத்தனை வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க போது நிறைய டவுன்லோட் பண்ணி வைப்பேன். உங்கள் இஷ்டத்துக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீமியர் ப்ரோவில் நிறைய இல்லாமலேயும் இருக்கலாம். ஸோ அதை பற்றி டென்ஷனாக வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் நம்மளோட ஒர்க்கிங். ஸோ ஃபேடட் ஃபிலிம் வேணும் அப்படின்னா ஃபேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷார்ப் அண்ட் வைப்ரன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ஜிபி கர்வ்ஸ் அப்படின்னா ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ கர்வ்ஸ். இதை பற்றி பேசலாம். அந்த கர்வ் வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பென் டூல் மாதிரி யூஸ் பண்ணி இதுவும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலர் வீல்ஸ். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீல்ஸ்லேயே மேட்ச் பண்ணிக்கலாம் உங்களோட இஷ்டம் போல் கலர்ஸ். பட் ஏதாவது தேவை அப்படின்னா உங்களுக்கு நேராக போய் இங்கே ரீசெட் கொடுத்துருங்க. பழையலோட இதுக்கு ரீசெட் ஆயிரும். ஆக்சுவலி கலர் கிரேடிங் இல்லை கலர் அப்ளைங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு பெரிய ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜஸ்ட் இந்த சின்ன டியூட்டோரியலில் என்னால் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியாது. பட் உங்களுக்கு இந்த ஓரளவுக்கு இந்த கான்ட்ராஸ்ட், டிண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு பேசிக் லெவல் இன்ட்ரொடக்ஷனாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விக்னெட் அப்படிம்பாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஜஸ்ட் அப்படியே பார்டர் மாதிரி இருக்குது. அப்புறம் இதுக்கு மிட் பாயிண்ட்லாம் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா. ரவுண்ட்னஸ், ஃபெதர், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கலரை பொறுத்த வரைக்கும். பட் நம்ம இந்த டியூட்டோரியலே சில கலர் எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம். பட் அது போக போக பார்ப்போம். இது ஜஸ்ட் நமக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கலர் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்றதுக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டியூட்டோரியல். ஓகே, அடுத்த டியூட்டோரியலில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.